ஹை, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா முட்டையில் இருக்க கோழி குஞ்சு எப்படி உயிரோட வெளில வருது அப்படின்னு? நம்ம பொதுவாக பார்த்துருப்போம், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் காற்றை சுவாசிக்கிற உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு காற்று கொடுத்த அப்புறம் தான் உயிரோட வரும். ஸோ இப்போ காற்று கொடுக்கும்போது அதை சுவாசித்து உயிரோட வரும். ஆனால் முட்டையில் இருக்கிற கோழி குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளில வரும். ஸோ அப்போ முட்டைக்குள்ளே காற்று இருந்தால் மட்டும்தான் அதால் உடச்சிட்டு வெளில வர முடியும். அது பெருசாகி உடச்சிட்டு வரல, ஐ மீன் உள்ள பெருசாகிடும். ஆனால் அது சைஸு பெருசாக இருந்தாலும் முட்டை ஓடு உடையிறது இல்லை. அது அழகால குத்தி உடைச்ச பிறகு தான், அது ஃபிசிக்கலாக உயிரோட வந்து அழகால குத்தி உடைச்ச பிறகு தான் அந்த முட்டையோட ஓடு உடஞ்சி மேற்கொண்டு சுவாசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, முட்டையோட ஓட்டுக்குள்ளேயே ஒரு காற்று பை மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது முட்டை எப்படி இருக்குன்னா, மேலே அந்த ட்ரையாங்கிள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பை மாதிரி இருக்கும். அது நீங்கள் எப்படி வேணால் சுற்றி பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பை ஒன்று இருக்கும், பை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த காற்று இருக்கும், வெறும் காற்று மட்டும் இருக்கும். ஒரு கரு ஃபார்ம் ஆகி அது கோழி குஞ்சாக மாறின பிறகு அந்த கோழி குஞ்சு சைஸ் பெருசாகி அதோட அலகு என்ன பண்ணுன்னா, பெருசாகிற எவ்வளோ சைஸு பெருசாகுதோ அப்போ வந்து அந்த அலகு வந்து அந்த காற்று பையை குத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குத்தின உடனே அதில் இருக்க காற்று டக்குன்னு அதுக்கு வரும். அது வந்த பிறகு அது சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். அதை சுவாசித்து மேற்கொண்டு சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, எழுந்திருக்கிறதோ நிமிடுறதோ இல்லை உடைக்கும் போது அந்த ஓடு உடஞ்சி வெளியில் வந்து மேற்கொண்டு சுவாசிக்க ஆரம்பிக்கும். நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு முட்டையை வேக வைக்கிற முட்டையை உரிப்பீங்க தெரியுமா, அந்த தோலை உரிக்கிற மாதிரி அந்த ஓட்டை உரிப்பீங்களா, உரித்த பிறகு பாருங்கள் அந்த உள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு பை மாதிரி இருக்கும், ஒரு ஜவுத்தால் கவரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பின்னாடி அந்த அந்த ஷெல்லுக்கும் இதுக்கும் நடுவில் இப்படி இருக்கும். இந்த ஷெல் இப்படி முடியும், அதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஜவுத்தால் பை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்பக்கம் பார்த்தோன்னா காற்று இருக்கும். வேக வச்ச முட்டையில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த வேக வச்ச முட்டையை உரிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எடுக்கிறீங்களா, அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எக்லிப்ஸ், அதாவது கோள வடிவத்தில் இருக்காது. இது எப்படி இருக்குன்னா, இப்படி வந்து ஒரு இடத்துல ஃப்ளாட் ஆகிட்டு எப்படி வரும். அந்த ஃப்ளாட்டான இடம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த கேப்பில் தான் ஏர் இருக்கும், காற்று இருக்கும். அந்த காற்றை சுவாசித்து தான் கோழி குஞ்சு உயிரோட வந்து முட்டை ஓட்டை உடச்சிட்டு வெளில வரும். இதை வந்து தண்ணியில் போட்டால் முதக்கிறதோ, வேக வைக்கும்போது உடஞ்ச பிறகு பார்த்தோன்னா அதுலேருந்து ஏர் பபிள்ஸ் வரும். பார்த்துருக்கீங்களா? ஏர் பபிள்ஸ் எப்படி வருதுன்னா, உள்ளே இருக்க காற்று வெளில வரும்போது ஏர் பபிள்ஸ் வரும். அப்போ உள்ள காற்று இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்த உயிரினமாக இருந்தாலும் வெளியில் வந்த பிறகு தான் அதை சுவாசிக்கும், உயிரோட வரும், உயிர்ப்பிக்கும். ஆனால் கோழி குஞ்சு மட்டும், கோழி குஞ்சு இல்லை, இந்த முட்டை போட்டு அடகாத்து முட்டை போட்டு அதுலேருந்து பிறந்து குஞ்சு பொறிச்சு வெளில வருது இல்லையா, அது எல்லாமே உள்ளே வந்து காற்று பை ஒன்று இருக்கும், அதை உடச்சிட்டு சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டை உடச்சிட்டு வெளில வரும். பாய்.